பல வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கணும்னு படிக்க முயற்சி செஞ்சு தோத்து போய் கைவிட்ட ஒரு நாவல் ஒண்ணு இருக்குது. அதாவது விக்டர் ஹியூகோன்னு ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதின லே மிசரபிள் அப்படிங்கிற ஒரு நாவல். லெஸ் மிசரபிளஸ். இந்த நாவல் வந்து இதுவும் அதே மாதிரி 2,00,000 வார்த்தை 3,00,000 வார்த்தைக்கு இருக்கும். இந்த நாவலை வந்து வேற வேற காரணங்கள்னால வந்து நான் படிக்காம விட்டுட்டேன். சமீபத்துல படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப 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 வந்து வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு நாவலுங்க அது. மிக முக்கியமா நவீன உலகத்துல வந்து சட்டம்ங்கிற பெயர்ல நடக்கக்கூடிய அநீதி இருக்கு இல்லையா? மிக முக்கியமா ஜெயிலுங்கிற விஷயம் எப்படி வந்து ஒருத்தனை திருடன் ஆக்குது, ஒருத்தனை வந்து கிரிமினல் ஆக்குது. அதுல ஒண்ணும் கிடையாது. நாவலோட அடி நாதம் சொல்லிடுறேன். ஒரு ஜீன் வெல்ஜீனுங்கிற ஒருத்தன் தன்னோட அக்கா பிள்ளைங்களுக்கு வந்து உணவில்லாத காலத்துல போர் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ரெவல்யூஷன் பீரியட்ல அவனால வந்து வேலை கூட செய்ய முடியாது. எங்கேயும் வேலையும் கிடையாது. அப்போ ஒரு பேக்கரியில பிரெட் திருடுவான். அதுக்காக அவனுக்கு 5 வருஷம் தண்டனை போடுவாங்க. அதுல அந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்ன்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து அவனுக்கு 3 வருஷம் ஏத்திக்கினே போவானுங்க. பிரெட் திருடுனதுக்கு 19 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்த ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து ஒரு பாதிரியார் வந்து அவனுக்கு ஒரு நாள் தங்குறதுக்கு, ஊர் மக்கள் யாருமே அவனை சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு பாதிரியார் வந்து ரொம்ப அவர் எளிமையானவர், இயல்பானவர். அந்த பாதிரியார் வந்து அவனுக்கு தங்கறதுக்கு வந்து இடம் தருவாரு. அந்த பாதிரியாருடைய வீட்லயே வந்து வெள்ளித்தட்டு திருடிட்டு போவான் நைட்டு. போலீஸ் கிட்ட மாட்டுவான் மறுபடியும். போலீஸ் வந்து இந்த பாதிரியார் கிட்ட கூப்பிட்டு கொண்டு வருவாங்க. உங்க தட்டுக்களை வந்து திருடிட்டு போக பார்த்தா நாங்க வந்து புடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அந்த பாதிரியார் என்ன சொல்றாரு, இல்லையே அவனுக்கிட்ட அந்த தட்டுக்கள் நான் தானே கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்பாரு. இந்த ஒரு செயல் அவனுக்கு அவர் காட்டின கருணை இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு கருணை வந்து அவனை மாத்தும். அதுக்கப்புறமாவும் அவன் வந்து நல்லவனா ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவான். அவன் வந்து அவனுக்கு அதுக்கு முன்னாடியே அவன் வந்து படிப்பறிவு இல்லாதவன். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் கழிச்சு நீ வந்து போலீஸ்ல அப்பப்போ போய் இது பண்ணணும் அப்படின்ட்டு. சோ இவன் என்ன செய்வான், ஆனா அவன் செய்தது வந்து நியாயமா நியாயம் இல்லையாங்கிறத அவர் கடைசி வரைக்கும் சரியா சொல்லவும் மாட்டாருன்னு வச்சுக்கோங்க எழுத்தாளர். இருந்தாலும் அதை வச்சிருப்ப அது இன்டைரக்டா வந்து அவனோட நியாயத்தை தான் அவர் முன்னிறுத்துறாரு. அந்த வகையில அவன் என்ன பண்ணுவான், அந்த தன்னுடைய பழைய காலத்தை வந்து மறைச்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா சமூகம் வந்து அவனை அந்த பழைய ஞாபகத்தோட இருக்கு, அந்த பேரோட இருந்தாலே அவனை ஒத்துக்காது இல்லையா? அதனால அவன் வேற பேர்ல வாழ ஆரம்பிப்பான். வேற பேர்ல வாழும்போது போய் போலீஸ் கிட்ட போய் டெய்லி சரணடைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்ல, சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல, நான் தான் ஜீன் வெல்ஜீன் சொல்லி. சோ இப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் அவனை வந்து குற்றவாளி ஆக்கும் சமூகம். இப்ப வந்து அவன் ஜெயில், இப்ப எதுவும் குற்றம் செய்து குற்றவாளி கிடையாது, தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டாங்கிறது தான் இப்ப குற்றமே. அந்த 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 அடையாளத்துக்கு வந்து சமூகம் கொடுக்கிற தண்டனை இருக்கு இல்லையா, அந்த தண்டனை தனக்கு வேண்டாம்னு நினைச்சதான் இப்ப குற்றமே. இந்த 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 கண்ணோட்டத்தை வந்து ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தையும் வந்து உருவகப்படுத்துற ஒரு ஆள் யாருன்னா ஜாவெட்னு ஒரு போலீஸ் தலைவர். இந்த ஜாவெட் வந்து அவனை கண்டுபிடிப்பாரு ஒரு இடத்துல. இவன் வந்து வேற ஒரு ஜீன் வந்து வேற ஒரு இதுல ஃபார்ம்ல இருப்பாரு, வேற ஒரு ஒரு ஊருக்கு மேயரா ஆயிருப்பாரு. ஏன்னா இவர் நல்லவர் வேற இல்லையா, அந்த பாதிரியாரோட உதாரணத்துல இவர் ரொம்ப நல்லவர் ஆயிட்டார் இல்லையா. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை வந்து மேயர் ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வருவார் ஜாவட். அவர் வந்து இந்த மேயரா இருக்கிற ஆள் தான் வந்து பழைய ஜீன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு, தெரிஞ்சுப்பாரு. ஆனா பழைய காலத்துல வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது இல்ல. இப்ப இவரு வேற வேற பேர்ல வேற இருக்காரு, மேட்லின் அப்படின்னு வேற ஒரு பேர்ல இருக்காரு. இப்ப இந்த பேர்ல வச்சுக்கிட்டு அவரை வந்து ஜீன் இவர்தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு அவர் படாத பாடுபடுவாரு. அவருக்கு கடைசியில நிரூபிப்பாரு. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல நிறைய சம்பவங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த நாவலோட மைய ஓட்டம் என்ன அப்படின்னா, ஒரு சமூகம் வந்து ஒரு மனிதனை வந்து நல்ல வாழ்க்கை வாழவும் விடாது, கெட்டவனா வாழ்றதுக்கு மட்டும்தான் அது வந்து அனுமதிக்குது. திரும்பி வாழணும்னாலும் அவனை வந்து வாழ விடாது. அப்படி உள்ளத்தால நல்ல மனுஷனா இருந்தும் கூட சமூகத்துல நல்லவனா ஆகவே முடியாத, அப்படி அந்த பழைய வாழ்க்கைய மறைச்சிட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு முயற்சி செஞ்சாலும் ஒருத்தனை விடாம துரத்துற ஒரு சட்டமும் அதை எதிர்த்து அவரோட போராட்டமும் தான் அந்த நாவல். ஆக்சுவலா கதை கிடையாது. நம்ம ராமாயண மகாபாரதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஸ்டைல்ல இருக்கிற ஒரு ஒரு இதிகாசம் அது.